அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அட்டைப்பெட்டியில் எப்படி லெட்டர் பிரிண்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட பதிவில் அட்டைப்பெட்டி எப்படி தயாரிக்கிறாங்க, அதில் பிளைன் பிரிண்டிங் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த லெட்டர் பிரிண்டிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இந்த தாமதத்துக்கு நான் வருந்துறேன். இனிமேல் நம்ம சேனலில் ஒவ்வொரு பதிவுகளும் தாமதமின்றி வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது லெட்டர் பிரிண்டிங் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா கலர் இங்கு வச்சுருக்காங்க. அந்த இங்கு ஓஸ் மூலிமா உள்ளே சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரிண்டிங் மிஷின். இதே பிரிண்டிங் மிஷினில் தான் பிளைன் பிரிண்டிங் வெளியாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த மிஷினில் தான் லெட்டர் பிரிண்டிங் வெளியாக போகுது. இப்போது இந்த பிரிண்டிங் மிஷினில் இந்த ரோல் சுற்றிகிட்டே இருக்குது. இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா பாலிமர் ஒட்டியிருக்காங்க. இந்த பாலிமரில் என்ன பிரிண்டிங் பண்ணணுமோ, என்ன லெட்டர் பிரிண்டிங் பண்ணணுமோ அந்த லெட்டர் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே சைட்லேருந்து வரக்கூடிய இங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் இங்கு இருக்குது. அந்த கலர் இங்கு இந்த பாலிமரில் டச் ஆகுது. டச் ஆகிட்டு இதை சுற்றும் போது அந்த லெட்டர் அந்த அட்டையில் ஃபில் பண்ணிடுது. ஃபில் பண்ணி அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா லெட்டர் பிரிண்டிங் அவுட் ஆகுது. அந்த காட்சிகளையும் இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போது அட்டைப்பெட்டியில் லெட்டர் பிரிண்ட் ஆகிடுச்சு. அவுட்டரில் வந்துகிட்டு இருக்குது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை பின் பண்ணி பேக்கிங் பண்ணி அனுப்புகிற காட்சிகளை நம்ம முந்தைய பதிவிலே பார்த்துருப்போம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்து பதிவுகள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ்.